நானும் போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. விடுமா, இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா. சொன்னா புரிஞ்சுப்பா. பார்த்து நடந்துக்கோ, அவ்வளவுதான். சரியா சொல்றது கேளு. பேசாம வா. சரியா சொல்றல. நீ பேசாம வா. சரியா. அம்மா, எதுக்காகம்மா ஜெனியை திட்டினீங்க? இனியா தப்பு பண்ணா இனியாவை திட்ட வேண்டியதானே? எதுக்காக ஜெனியை திட்டினீங்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்த நாள்ல இருந்து எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. மொட்டை மாடல இனியாவுக்கு யாராவது கை காமிச்சா இனியா மேலதானே தப்பு. அதுக்கு எப்படி நீங்க ஜெனியை திட்டலாம்? சரியா, அது வந்து என்னம்மா? ஏய், என்ன தெரியாது? பின்ன என்ன தாத்தா, ஜெனி எதுக்கு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கணும்? ஜெனி என்ன எல்லார்கிட்டயும் திட்டு வாங்குறதுக்கு தான் இங்க வந்திருக்காளா? நிறுத்துடா. என்ன தைரியம் இருந்தா உங்க அம்மாவை கை நீட்டி பேசுவ. ஜெனியை திட்டினா நான் கேட்க வேணாமா? ஜெனியை திட்டினா நீ வந்து கேப்பியா? என்னையில இருந்து அத புது பழக்கம். அவ தப்பு பண்ணிருப்பா, அதனால உரிமையில திட்டிருப்பா. பாக்கியா சும்மா ஒண்ணு யாரையும் திட்ட மாட்டா. உன் பொண்டாட்டி வந்து 2-3 நாள் தான் ஆகுது. அவ பண்ண கூத்துக்கு வேறொரு மாமியாரா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் கதை. பாக்கியா ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டிருப்பாளாடா? அவ்வளவு பொறுமையா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. நீ என்னமோ பெரிய இவ மாதிரி என்னைக்கும் இல்லாம உன் அம்மாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட. அடியாத்தி என்ன இந்த போடு போடுறாங்க? பார்த்து பேசு. கல்யாணமானா மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரேடியா மாறக்கூடாது. உன் கல்யாணத்துக்கு இவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு பிடிக்கல, உன் தாத்தாவுக்கு பிடிக்கல, உன் அப்பாவுக்கும் பிடிக்கல. இவதான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தா. எல்லார்கிட்டையும் உன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக கெஞ்சினா. இதோ இவ செத்து போயிடுவேன்னு சொன்னப்ப இங்க எல்லார் காலையும் விழுந்து இவதான கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா. உன் முகம் வாடி இருக்கு, நீ சாப்பிடாம இருக்கன்னு சொல்லி இவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? இவ இல்லன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. இப்படி நீ இவ கைய பிடிச்சிட்டு வந்து நின்னு இருக்கவும் முடியாது. நன்றி கெட்ட பயலாடா நீ. அத்தை, நீ சும்மா இரு பாக்கியா. அவன் எப்படி உன்னை கை நீட்டி பேசலாம்? சரியா, யாருக்கு வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நன்றி கெட்டு பேசுற நீ இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். என் பேரனா வேற இருக்க, என்ன தப்பா பேச வைக்காத. பாக்கியாவை பார்த்து இப்படி நீ கேள்வி கேக்குறன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இத பாரு, நான் பாத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி வந்து 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அம்மாவை பார்த்து கேள்வி கேப்பியா? இது வரைக்கும் கோபி கூட என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டதில்ல. இத்தனை நாள பாக்கியாவை நான் என்னென்னவோ திட்டி இருக்கேன். எனக்கு இல்லாத உரிமையான்னு கோபி சும்மா தானே இருந்தா. உன் பொண்டாட்டியே லேசா ஒண்ணு கேட்டாலாம், அதுக்குள்ள நீ சண்டைக்கு வந்துட்ட. என்ன ஜெனி, நீதான் போய் சொன்னியா? அப்படி உன்னை என்ன திட்டா பாக்கியா? என்ன உன் புருஷன்கிட்ட போட்டு கொடுக்கறியா?
இல்ல பாட்டி. இத பாருமா, இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பாக்கியாவுக்கும் இருக்கு. அவளை யாராவது இப்படி கேள்வி கேட்டா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கேட்டுக்க சரியா, உனக்கும் தான். ஐயா என்னய்யா நடக்குது இங்க? ஈஸ்வரியா கொக்கா? பாக்கி இந்த வீட்டை நல்லா பாத்துக்கிறா, எல்லாரையும் கவனிக்கிறா, நல்லா சமைக்கிறா. நான் இல்லைன்னு சொன்னா என்னையா வந்து நிக்கிறா. ஆனாலும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் அவளை திட்டுறேன். அவ ஏதாவது என்னை எதிர்த்து கேக்குறாளா? நம்ம அத்தை தானேன்னு சும்மா தானே இருக்கா. என்ன உன் பொண்டாட்டியால அந்த மாதிரி இருக்க முடியலையா? உன்கிட்ட பத்தி வைக்கிறாளா? அப்படி பாக்கியா என்ன திட்டுனா? அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்லையா நீ? சரியா, ஒன்னு சொல்றேன். உன் அம்மாவை கை நெட்டி கத்தி பேசுறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமே இவ இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு வந்து கேட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டேன். கோபி கிட்ட சொல்லி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன். ஒழுங்கா இருக்க பாரு. டேய், உன் அம்மாட்ட சாரி கேளுடா. அத்தை பரவாயில்ல அத்தை. டேய், நீ பேசாம இரு. நான் பேசிட்டு இருக்கேன்ல, உன்னை யார் பேச சொல்றது? டேய், சாரி கேளுடா. உன் அம்மா கிட்ட கத்தி பேசினதுக்கு சாரி கேளு. அத்தை பரவாயில்ல அத்தை, விடுங்க. இப்போ என்ன பரவாயில்ல? உன்னை எதிர்த்து கேள்வி கேட்கலாமா அவன்? இப்படிதான் நீ பிள்ளைய வளர்த்தியா? நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா உன்னை பார்த்து அவன் சாரி கேட்டுக்கணும்ல. டேய், சாரி கேளுடா. பொண்டாட்டி வந்து 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அம்மாவை கேள்வி கேக்குற. இவ்வளவு நாள் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் குட்டி போட்ட பூனை மாதிரி அம்மா பின்னாடி சுத்திட்டு தானே இருந்த. அம்மா, நீ இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்காது, ஏதாவது பண்ணுங்கம்மான்னு கெஞ்சி கேட்டுட்டு இப்ப கல்யாணம் முடிஞ்சதும் அவ வேண்டாமா? நன்றி கெட்ட பயலாடா நீ. சாரி கேளுடா. அம்மா சாரிம்மா. சாரி. யார்கிட்ட? என்னய்யா நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியல. நம்ம அம்மாவா இது? செல்வி, ஈஸ்வரின்னா நியாயத்துக்கு நியாயம். எப்படி அடிச்சு பேசினான்னு பார்த்தேல்ல? என் பொண்டாட்டியா கொக்கா? அத்தை, இது நீங்க தானா? நிஜமாவே எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? என்னால நம்பவே முடியல அத்தை. அதானே
எப்ப பாரு பாக்கியாக்காவை திட்டிக்கிட்டேல இருப்பீங்க. இன்னைக்கு என்ன ஒரேடியா சப்போர்ட் பண்ணிட்டீங்க? நான் என் மருமகளை திட்டத்தான் செய்வேன். எனக்கு அந்த உரிமை இருக்கு. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். அதுக்காக நியாயம் இல்லாம அவளை திட்டத்தை பார்த்துட்டு வேடிக்கை பாப்பேன்னு நினைச்சியா? ம். செழிய இன்னைக்கு பேசுனது ரொம்ப தப்பு. அதுவும் வீட்டுக்கு வந்த மருமக முன்னாடி பாக்கியாவ எப்படி பேசினா அவ மதிப்பாளா? அவ இவளை மதிக்கணும்ல. இவனே இப்படி பேசினா அவ எடுத்தெறிஞ்சுதானே நடப்பா. அப்புறம் எப்படி குடும்பம் நடக்கும்? பாக்கியா, நீ அப்படி எல்லாம் விட வேண்டாம். செழிய கண்ணத்துல நீ ஒண்ணு கொடுத்திருந்தாலும் நான் உன்னை ஒண்ணு சொல்லியிருக்க மாட்டேன். அவன் பேசுனது தப்பு. உன்னை அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அத்தை, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருக்கும் இருக்கும். உங்களுக்கெல்லாம் நான் வில்லின்னு நினைப்பு. நான் ஒன்னும் அப்படியெல்லாம் கிடையாது. உன் மேல எனக்கு உரிமையும் இருக்கு, பாசமும் இருக்கு. பாக்கியா, உங்க அத்தை என்ன சொல்ல வர்றான்னா, இந்த வீட்ல உன்னை திட்டுறதுக்கு அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற யாருக்கும் கிடையாதுன்னு சொல்ல வர்றா. புரிஞ்சுதா? என்ன பேச்சு பேசுறீங்க? பெரிய மனுஷன் மாதிரி பேசுறீங்களா? சரி, இன்னைக்கு பேசுனது சரியா? கோபி உங்களை பார்த்து இப்படி பேசுனா நீங்க சும்மா இருப்பீங்களா? கோபிக்கு இத்தனை வயசு ஆகுது, என்னைக்காவது இப்படி எதிர்த்து பேசிருக்கான உங்கள? செழிய இப்படி பேசலாமா? தப்புங்க, ரொம்ப தப்பு. ஈஸ்வரி எப்பவுமே இப்படிதான். நியாயத்துக்கு நியாயம், அநியாயத்தை கண்டா அந்த நிமிஷமே தட்டி கேப்பா. ஆமா, இத பாரு, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? சரிங்க பாட்டி. சரி சரி, ஏதாவது சாப்பிடுறியா? ம். வா போலாம். என்ன மாமா, அத்தை டக்குன்னு ஒரு நிமிஷத்துல கண் கலங்க வச்சுட்டாங்க. அக்கா, அம்மா அம்மாதான்க்கா. உன்னை சொன்னதும் எப்படி கோபம் வந்துச்சு பாத்தியா? செல்வி, ஆ? ஈஸ்வரி அப்படித்தான். அவ எந்த நேரத்துல எப்படி பேசுவான்னு அவளுக்கே தெரியாது. அப்படி ஒரு கேரக்டர். ஆனா ஒண்ணு, வீட்டுல தான் பாக்கியாவை திட்டுவா. ஆனா வெளியவோ சொந்தக்காரங்கிட்டயோ யார்கிட்டயோ அவளை விட்டு கொடுக்கவே மாட்டா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா அக்காவை பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏமா, ஒரு ஃப்ளோல நல்லதா சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா விர்றியா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அத்தை எனக்காக பேசினது, 25 வருஷமா அத்தை என்ன திட்டினாங்கல்ல, அது எல்லாமே மறந்து போச்சு. நான் உன்னை இப்ப டென்ஷன் பண்றேன். ஏக்கா, கல்யாணமாயி 3 நாள்ல செலியன் தம்பி அந்த பொண்ணு முன்னாடி எப்படி உன்னை கை நீட்டி பேசலாம்? ஏம்மா, என்ன இருந்தாலும் தப்பு தானங்கய்யா. அது எனக்கும் என் பையனுக்கும் உள்ளது. அவனுக்கு என்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. எப்படி அத்தை என்ன திட்டுறதுக்கு உரிமை இருக்கோ, அவனை திட்டுறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரிதான் என் பையன் என்ன பேசவும் உரிமை இருக்கு. அதெல்லாம் நான் பேசி சரி பண்ணிக்குவேன். இப்போதைக்கு அத்தை எனக்காக பேசினாங்கல்ல, நான் அந்த சந்தோஷத்துல இருக்கேன். அதை யாரும் கெடுக்காதீங்க. பிளாக் டீ. தேங்க்யூ. கேட்கணும்னு நினைச்சேன். மயு எங்க? தூங்கிட்டாடா?
அவளை அம்மா வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு 2 நாள் அங்க இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஓ நைஸ். கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? எஸ், ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டேன். ஆ. அவங்க 2 பேரும் ஹாப்பியா? அஃப்கோர்ஸ், மனசுக்கு பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிருக்காங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆ. எனக்கு தான் கல்யாணத்தை திடீர்னு வச்சதுனால கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின். ஓ, உனக்கு தான் தெரியுமே ராதிகா, பிசினஸ் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. அப்படியே இருந்துடாதல்ல கோபி. ஆ, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன? நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏய் நோனோ, சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு மோசம் இல்லை, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஆ, நீ ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏய் நோனோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கிறதுனால தான் நான் இந்த விஷயத்த ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுகிறேன். பட் சிச்சுவேஷன் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கு. நாட் எ ப்ராப்ளம். அப்போ ஓகே. ஏய், இவர் யாரு? எதுக்காக இங்க வராரு? ராஜேஷ், நீங்க முதல்ல வெளியில போங்க. ஏய், நான் எதுக்கு வெளியே போனோம்? இது ஏன் வீடு, நான் இங்க தான் வருவேன். ராதிகா, யார் இவரு? ஏய், நான் இல்லாதப்போ என் வைஃப் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ யாரு? ராஜேஷ், மைண்ட் யூ வேர்ட்ஸ். நீங்க வெளியில போங்க. ஏய், நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீ இது என் வீடு இல்லைங்கிறியா, இல்ல நீ என் பொண்டாட்டியே இல்லைங்கிறியா? நான் என்ன தப்பா சொன்னேன்? நான் உன் புருஷன்டி, நீ என்ன வெளியே போன்னு சொல்ற? இந்த ஆள் எதுக்கு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்? இது உங்களோட வீடு இல்ல, ஏன் வீடு. நாம பிரியலான்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டோம். கேஸும் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்ப என்ன பெருசா உரிமை கொண்டாடுறீங்க? ஏய், என்ன வேணாம் நீ தான் முடிவு பண்ண. நீயும் குழந்தைய வேண்டாம் நான் முடிவு பண்ணலையே. எனக்கு நீங்க 2 பேருமே வேணும். ப்ளீஸ் வெளியில போங்க ராஜேஷ். நானும் நிறைய கேள்விப்பட்டேன். நீ அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறியாமே, யார் நீ? ராஜேஷ், இவர் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கு ராத்திரியில இங்க என்ன வேலை? கலந்துரையாடலா? ராஜேஷ், பார்த்து பேசுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பார்த்தெல்லாம் பேச முடியாது. நீ மட்டும் தனியா இருந்தா எக்கேடு வேணா கெட்டுப்போ. என்ன வேணான்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ. உன்னை எவன் வந்து கேட்க போறான்?
உன் கூட இருக்கிறது என் பொண்ணு, நான் கேட்கதான் செய்வேன். உனக்கு ரொம்ப திமிரு, அழகா இருக்கங்கிற திமிரு, சம்பாதிக்கிறங்கிற திமிரு, அதான் இந்த பேச்சு பேசுறேன். ராதிகா, என்ன இது? பாருடா, உன் பக்கத்துல வந்தா இந்த ஆளு கோவம் வருது. சார் அப்படியே பொங்குறாரு. என்ன, என்னை விட இவன் மேல உனக்கு உரிமை ஜாஸ்தியா? இது பாருங்க, ராதிகா உங்களை வேண்டான்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கங்க. ஏன் வீட்ல வந்து தகராறு பண்றீங்க? ஏய், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நீ வீட்டுக்கு வருவ, நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? ஏய், இங்க இருக்கிறது என் பொண்ணு. இவன் என்ன வேணான்னு ஈஸியா சொல்லலாம். அதுக்காக அப்பா பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நான் வருவேன். என் பொண்ணை பார்க்கறதுக்கு நான் வருவேன்.